அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 3இல் ராகு, 4ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 9இல் கேது இருக்கிறார். குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். கலை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் தங்களுக்கு அதிகரிக்கும். வியாபார பணிகளில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உயர்கல்வி தொடர்பான புரிதல்கள் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நண்பர்களின் வருகை மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். இரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தையில் மகிழ்ச்சியான செய்திகள் தங்களுக்கு வரலாம். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் மேன்மை உண்டாகும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுதல் வேண்டும். மன நிம்மதி உண்டு. தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். லாபம் சம்பாதிப்பீர். சிலர் புதிய தொழில்களை தொடங்கலாம். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பர். வெளிநாட்டு முயற்சி வெற்றி பெறும். குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த முன்னேற்பாடு திருப்தியாக இருக்கும். சிலர் சொந்த வீடு வாங்கலாம், அல்லாவிட்டால் சொந்த இடம் வாங்கலாம். சொந்த வீட்டுக்கு குடி போவார்கள். 2இல் உள்ள சுக்கிரன் நல்ல யோகத்தை கொடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பயணங்களால் பலன் உண்டு. 3இல் உள்ள ராகுவால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். விற்பனையில் இருந்த மந்த நிலை மாறி உற்சாகம் கிடைக்கும். ராசிநாதன் குரு 7இல் இருந்தாலும் வக்ரமாக இருந்து ராசியை பார்க்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். சில நேரங்களில் நேர்மாறாக முடிவுகள் தாங்கள் எதிர்பார்த்ததற்கு எதிராக அமையலாம். அவசரப்பட்டு முடிவெடுப்பீர்கள். கடைசி நேரத்தில் முடிவுகளை மாற்றி அவசைப்படுவீர்கள். வருமானம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உண்டு. கவனமாக யோசித்து செலவு செய்ய வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களில் நேரத்தை செலவு செய்த வேண்டாம். 31ஆம் தேதி இரவு 8:02 முதல் 2ஆம் தேதி இரவு 10:48 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.